வசந்தன் டாடி சேனல். திருப்பூரில் கிராமம் இல்லனூரில் இப்போ இருக்கோம். இங்கே இருக்க சிவன் கோயிலில் கும்பாபிஷேகம் நடக்க போகுது. வர 30ஆம் தேதி திருவிழா நடக்க போகுது. எல்லாம் வந்துடுங்க, வாங்க போகலாம். வாங்க இப்போ உள்ள போகலாம். வாய மூடு, வீடியோவில் கேட்குது. செருப்பு போட்டுனே வரான் போகிறேன். கிட்ட போய் எடுங்க கேமராமேனா? கேமராமேன் யார் மாட்டாங்கன்னா அவங்க வச்சு வேலையை முடிச்சிருக்கேன். பாத்திரம் எடுக்கணும், அவ்வளோதான். வடக்கு வரைக்கும் எடுக்க போகிறோம். எடுத்துட்டு அப்புறம் அந்த ஆலமரம்லாம் எடுங்க. ஆலமரம் அப்படியே இந்த இதெல்லாம் ஏரிலாம் எடுத்துருங்க. இவர் தாங்க எங்கள் ஊர் பெயிண்டரு. இந்த கோயிலுக்கு 10 பெயிண்ட் அடித்து இந்த அழகாக படுத்துனதுக்கு காரணமே இவர் தாங்க. பாருங்கள், இந்த கோயிலோட அழகு மொத்தமும் இவர் தாங்க சேரணும். இந்த கோயிலை அழகாக பெயிண்ட் அடித்தது, இந்த கோயிலை அழகுபடுத்தினது எல்லாமே இவர் தான். வணக்கம் பெயிண்டர் அவர்களே. இந்த கோயிலை எத்தனை நாளாக நீங்கள் பெயிண்ட் அடிச்சிங்க? 10 நாளா? அப்படிங்களா, பரவாயில்ல, அருமையாக அடிச்சிருக்கீங்க. இந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்காக என்னென்ன நடக்குதுன்னு கொஞ்சம் ஒரு வார்த்தை சொல்லுங்கள். ஐயர் தான் சொல்லணுமா? அப்போ உங்களுக்கு எதுவும் தெரியாதா? பாருங்கள், நம்ம பின்னாடி தான் சாமி உள்ளே இருக்கார். இவர் வந்து கும்பாபிஷேகம் முடிஞ்சு தான் அவரை நல்லா நம்ம பார்க்க முடியும். இப்போதைக்கு நம்ம விநாயகர் நல்லா இருக்கார், அவரை பாருங்கள். நம்ம சாமி இங்கே தான் நிற்கிறார். இவர் தான் நம்ம சாமி, பார்த்துங்க. ஓம் தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். மூஷிகவாகனமோகனரூபண விக்ன விநாயகபாத நமஸ்துதே. விக்னேஸ்வர சுவாமி தீபம் தரிசயாமி. வேறு தீபாதாரணை பார்த்துங்க. நம்ம சாமி கும்பாபிஷேகத்துக்காக எல்லாத்தையும் மூடி வச்சுருக்காங்க. விநாயகரை தான் சாமி கும்பிட்றோம். வணக்கம் சாமி, என்னைக்கு கும்பாபிஷேகம் வச்சுருக்கீங்க? கற்பகாம்பாள் சமேத சுயம்பீஸ்வர சுவாமி இல்லடூர் கிராமம் 24 வருஷம் கழிச்சு இப்போதான் இங்கே பெயிண்ட் எல்லாம் அடித்து வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. கும்பாபிஷேகம் 28ஆம் தேதி ஆரம்பிக்கிறது ப்ரோக்ராம். 28, 29, 30 3 நாள். 30ஆம் தேதி காலம்பரை 9 to 10 கும்பாபிஷேகம் நேரம். இப்போ இந்த கோவில் வந்து கிட்டத்தட்ட சோழர் காலத்தில் நிறுவப்பட்டது. முருகர் திருப்பூர் முருகர் கோவில் அமைக்கும் பொழுதே இந்த கோவில் வந்து நிறுவப்பட்டது என்று புராணங்கள் சொல்கின்றன. இப்போ 24ஆம் தேதி 28, 29, 30 விமர்சையாக கொண்டாடப்படுறதால ஊர் கிராம மக்களும் வெளியூர் மக்களும் வந்து நம்ம கற்பகாம்பாள் சமேத சுயம்பீஸ்வரனுடைய அருளை பெற்று வாழ்வில் மேலும் மேலும் சிறப்பாக இருப்பார்கள் என்று சுயம்பீஸ்வர சுவாமியினுடைய அனுகிரகத்தால் நல்ல வளர்ச்சியோடு இருப்பார்கள் என்று நாம் அறிகிறோம். சோழர் வம்சம்னு சொல்கிறீங்க, இதுக்கு வேறு என்ன விசேஷம் இருக்குது? வேறு ஏதாவது இருக்கா இங்கே? சோழர் காலத்தில் வந்து நிறுவப்படும் பொழுது இங்கே மரகதலிங்கேஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்கம் பிரதிஷ்டை பண்ணி இருந்தாங்க. அது காலப்போக்கில் சிதலமடைஞ்சி அதுக்கப்புறமா வந்து அதை எடுத்துட்டு வேற இப்போது ஒரு லிங்கம் நிறுவப்பட்டிருக்கு. இந்த சிதலமடைஞ்ச லிங்கத்தை வந்து இப்போது மறுபடியும் ரெடி பண்ணி மறுபடியும் அதை பிரதிஷ்டை பண்ண போகிறாங்க. அதுவும் இந்த 30ஆம் தேதி வாக்கில் கும்பாபிஷேகம் நடைபெற போகிறது. அது வந்து மரகத லிங்கம் வந்து அது தரிசனம் நீங்கள் 30ஆம் தேதி காணலாம். அப்போ வந்து பழைய காலத்து மரகத லிங்கம் இங்கே இருக்கிறது. சரி, வாங்க நம்ம இப்போ கோயிலை சுற்றி பார்ப்போம், அடுத்து என்ன நடக்குது. சரி, இப்போ நம்ம அடுத்தது போவோம்.
லக்ஷ்மி எடுங்க, லக்ஷ்மிலேருந்து எங்கே மேலே மேலே மேலே. அதுதான் ரைட்டு, அவ்வளோதான், ஒரு சுற்று வந்துருங்க. என்னடா லைட் இல்லைங்க, உள்ளே போய் லைட் போட்டியா? உள்ள லைட் போட்டு லைட்டே போடலடா. நான் போட்டேன் பெரிய மேலே லைட் ஆஃப் பண்ணிட்டீங்க. மேலே லைட் ஆஃப் அது அப்படின்னா 1 2 அது அப்புறமா சரியாயிடும். கம்மியாகும் கரண்ட்டு. இங்கே முருகரும் பிள்ளையாரும் சிவனுக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி மேலே கோபுரம் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நவகிரகமும் இங்கே வச்சுருக்காங்க. குளத்தை எடுத்துட்டீங்களா? திருக்குளம் லாஸ்ட்டாக தான் குளம் இருக்குண்ணா. அவரெல்லாம் மூடி இருக்குது. ஆமாம், இது எல்லாமே வந்து நம்ம நவகிரகம் எல்லாம் மூடி வச்சுருக்காங்க. ஏன்னா இது வந்து கும்பாபிஷேகத்துக்காக அன்றைக்கி 30ஆம் தேதி தான் எல்லாமே உங்களுக்கு திறப்பாங்க. அதுக்கப்புறமா யாகசாலையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ அது யாகசாலை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 4-5 நாளில் அந்த யாகசாலையை முழுசாக ரெடி ஆகும். நம்ம அப்போ அந்த யாகசாலையை உங்களுக்கு திரும்பவும் ஒரு வீடியோ போடுவோம். பாருங்கள், அந்த ஆர்ச் லைட்லாம் போட்டாங்க. இது வந்து வெளிப்பக்கம் இன்னொரு பக்கம் ஆர்ச் வெளியில் எடுத்துகிட்டு இந்த ஆர்ச் ஆல்ரெடி. இப்போது இந்த குளத்தோட இங்கே வந்து மிகப்பெரிய ஒரு குளம் இருக்குது, அருமையான குளம். இந்த குளத்துல தான் அந்த சிவனை அந்த காலத்தில் இருந்து எடுத்ததாக ஒரு ஐதீகமாக சொல்லுவாங்க. அதனால் பாருங்கள், இதில் ஒரு பெரிய மரம் வந்து இந்த குளத்தை சுற்றி இருக்குது. ஸ்தல மரம், இலுப்ப மரம். இலுப்ப மரம். இந்த ஸ்தல விருட்சம் வந்து இலுப்ப மரம் இருக்கு பாருங்க. இது அதுக்கப்புறமா இந்த குளம், இது வந்து மிகப்பெரிய குளம். பார்த்திங்கன்னா ஒரு 30 அடி ஆழம் இருக்கும். இது இப்போ இருட்டில்ன்றதுனால உங்களுக்கு சரியாக தெரில. இது வந்து குளத்துக்கு பக்கத்துலேயே இருக்க இன்னொரு வேங்கை மரம். இது பார்த்திங்கன்னா ஆலமரம். எங்களுக்கு தெரிஞ்சு இது வேங்கை மரம் சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் இது என்ன மரம்னு சொல்லுங்கள். இது வந்து இந்த கோயிலில் ரொம்ப வருஷமாக இந்த மரமும் அந்த மரம் 500 வருஷத்துக்கு பழமையான ஆலமரம். பாருங்க, நம்ம சாமிகள் சொல்லிட்டாரு. ஆக்சுவலாக இது வந்து 500 வருஷத்துக்கு பழமையான ஆலமரம். இது வந்து பாதி தாங்க இருக்குது, மீதி பாதி இந்த காம்பவுண்ட் போடும்போது பாதி மரம் இல்லை. அதாவது பாதி மரத்தை எடுத்துட்டாங்க. ஏன்னா இப்போதைக்கு மரம் இவ்வளோ தான் இருக்குது. ஆனால் இது மிகப்பெரிய மரம். பார்த்திங்கன்னா இதுலேருந்து அந்த கடைசி வரைக்கும் இருக்குது பாருங்கள். இது பகலில் வந்து எடுத்துக்கலாம்டா. இது குளத்தில் போனால் குளிக்கிறதுக்கு. இது வில்வ மரம் புயலில் விழுந்துருச்சு. இப்போ மீதி தான் இருக்குங்க. இந்த குளத்துக்கு போகிற வழி, இந்த குளத்துக்கு போகிற வழி இது. இது வந்து நாகர் சிலை வச்சுருக்காங்க. மக்களே, நீங்கள் வாங்க, உங்களுக்கு இது வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா அந்த ஆண்டவனை வேண்டிக்கிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். இந்த ஊர் மக்களுக்காக இதுக்காக நீங்கள் வரணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஸ்டார்ட். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ இதோட முடியாது. இதோட கண்டினியூஷன் மீண்டும் தொடரும். இப்போதைக்கு நம்ம அடுத்த வாரம் வரலாம். நாங்கள் உங்கள் வசந்தன் டேடி சேனல். திருப்பூரில் கிராமம் இல்லனூரில் இப்போ இருக்கோம். இங்கே இருக்க சிவன் கோயிலில் கும்பாபிஷேகம் நடக்க போகுது. வர 30ஆம் தேதி திருவிழா நடக்க போகுது. எல்லாம் வந்துடுங்க, வாங்க போகலாம்.